12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வெங்கடேசன் ஆசிரியரின் அன்பான வணக்கங்கள். மாணவர்களே, இன்று வங்கியியல் 6வது பாடத்தில் 134ஆம் பக்கத்திலிருந்து 142 பாடம் இறுதி வரையில் காண்போம். நன்றாக கவனியுங்கள். 12ஆம் வகுப்பு மாணவர்களே, உங்களுக்கு இந்த பகுதி முக்கியமான பகுதியாகும். ஆகவே சிறந்த முறையில் கவனித்து மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி. பணவியல் கொள்கை என்றால் என்ன? மில்டன் ஃப்ரைட்மேன் என்ற பொருளியல் அறிஞர், நோபல் பரிசு பெற்ற பொருளியல் அறிஞர் இந்த பணவியல் கொள்கையை பற்றி நமக்கு பல்வேறு வகையான விளக்கங்களை தந்துள்ளார்கள். ஒரு நாட்டில் பணம் மைய வங்கியால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. மக்கள் அவற்றை வணிக வங்கி மூலம் பெறுகின்றார்கள், அரசின் மூலம் பெறுகின்றார்கள். அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அவற்றை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை பற்றி படிப்பதே பணவியல் கொள்கை ஆகும். இந்த பணவியல் கொள்கை ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு மாறுபடும் என புகழ்பெற்ற மில்டன் ஃப்ரைட்மேனால் இந்த முன்னெடுத்து செல்லப்பட்டு பணவியல் கொள்கை உலகில் ஏற்பட்ட 1930 ஏற்பட்ட உலக பொருளாதார மந்தத்தை உடைத்து ஒவ்வொரு நாட்டிலும் முன்னேற்ற பாதையை கொண்டு செல்வதற்கான கொள்கையே பணவியல் கொள்கை ஆகும். இந்த பணவியல் கொள்கையினுடைய 2 நிலைகள் என்னலாம் என்பதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பணவீக்க காலத்தில் என்னெல்லாம் செய்யுதுன்னா, கடன் பெறுதலை எளிதாக்குகின்றது. இதனால மலிவு பண கொள்கையை ஏற்படுத்துகின்றது. நுகர்வோர் அதிகம் நுகர்ச்சி செய்கிறாங்க. வியாபாரம் நிறைய நடக்குது, விசாலமாகிறது. அதிக மக்கள் வேலை பெறுகிறார்கள், மக்கள் அதிகம் செலவழிகிறார்கள். இதனால என்ன ஆகுது? பணவீக்கம் ஏற்படுது. இது ஒரு நிலை, நாட்டில் இருக்கிற நிலை. இப்போ நம் நாட்டு நிலையில இதுதான், புரியுதா? அதே போன்று மந்த நிலையில் உள்ள நாடு, அதுதான் அருமை பணக்கொள்கை என்று பேர். அந்த பணக்கொள்கை தான் எல்லா நாடும் பின்பற்ற வேண்டும். ஆனால் அதை பின்பற்றுவது மிகவும் கடினம். அவ்வாறு செய்தால் நாடு விரைவாக முன்னேறாது. சரி, மந்த நிலையில் என்னெல்லாம் பார்ப்போம். கடன் பெறுவதில் கடினம். ஒருவர் பேங்க் சென்று கடன் பெறணும்னா கஷ்டம். அதுக்குண்டான 1000 பேப்பர்ஸ், அதை கொண்டா இதை கொண்டா லேசில் வாங்க முடியாது. கடன் பெறும் செலவு அதிகமாக இருக்கும். கடனை கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடன் பெறுவதில் பல சிக்கல்கள் இருக்கும். அடுத்து நுகர்வோர் குறைவாக நுகர்வார்கள். ஏன்னா பணம் இருக்காது மக்கள்கிட்ட, கொஞ்சம் தான் பொருள் வாங்கி நுகர்வார்கள். அடுத்து வியாபார விரிவாக்கம் தள்ளி போகும். அதாவது புதிய தொழில்கள் தொடங்கப்படாது அப்படிங்கிறான். அடுத்து வேலையின்மை அதிகரிக்கும். நாட்டில் வேலையின்மை கூடிக்கிட்டே போகும். அடுத்து மொத்த உற்பத்தி குறையும். இவ்வாறு இருப்பதுதான் மந்த நிலை. இது அருமை பணக்கொள்கை, நாட்டுக்கு நல்லதுங்கிறான். ஆனால் மலிவு பணக்கொள்கை தான் எல்லா நாடுகளிலும், முன்னேறி வரும் நாடுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது, இந்தியாவிலும் பயன்படுத்தப்படுகின்றது. பணவீக்க கொள்கை தான். சரி, இந்த பணக்கொள்கையுடைய பல்வேறு வகையான நோக்கங்கள் என்ன? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. பணவீக்கத்தினுடைய பல்வேறு கொள்கைகள் என்னன்னு பார்ப்போம். குறிப்பிட்ட குறிக்கோள் ஒன்று பார்த்தீங்கன்னா, பல கொள்கைகள் இருக்கு. அதில் ஒரு 6 எண்ணத்தை முக்கியமானதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பணத்தின் நடுநிலை தன்மை. 2வது பரிவர்த்தனை விகிதத்தின் நிலைத்தன்மை. 3வது விலையை நிலைப்படுத்துதல். 4 முழுநிலை வேலைவாய்ப்பு. 5 பொருளாதார வளர்ச்சி. 6 செலுத்து சமநிலையில் பேணுதல் ஆகிய 6 முக்கிய கொள்கைகள் பணவியல் கொள்கைகளில் பின்பற்றப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் பணத்தின் நடுநிலைத்தன்மை. பொருளியலாளரான பிக்ஸ்டெட், ஹேயக் போன்ற ராபர்ட்சன் போன்றவர்கள்லாம் பணத்தின் நடுநிலை பற்றி விவரித்த முக்கிய நிபுணர்கள் இவர்கள்லாம். புரியுதா? எப்படின்னா, பணம் பொருளாதாரத்தின் நடுநிலைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்கள். நாட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை இந்த பணக்கொள்கையானது போக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே பணவியல் கொள்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் விலைகளையும் இடையூறுகளையும் அடிக்கடி ஏற்படுத்தும். அதனால பணம் அதனுடைய பணத்தினுடைய மாற்று மதிப்பு ஒரே இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அடிக்கடி பணத்தினுடைய மதிப்பு ஏறக்கூடாது, இறங்கக்கூடாது. இவ்வாறு இருப்பதே நடுநிலைத்தன்மையாகும். அடுத்து விகித நிலைத்தன்மை. பரிமாற்ற விகிதத்தன்மை ஒரே மாதிரியாக இருக்கணும். நான் பொன் திட்டத்தை கொண்டு நாட்டை கண்ட்ரோல் செஞ்சாலும் சரிதான். எப்பொழுதும் தங்கம் உள்வா வருகிறதோ அப்பொழுது பணம் கடனும் விரிவடைகின்றது. எப்பொழுது தங்கம் வெளிச்செல்கின்றதோ அப்போது பணமும் கடனும் சுருங்குகின்றது என்ற ஒரு கொள்கை இருக்கின்றது எல்லா நாடுகளிலும் பரவாக. வெளிநாட்டிலிருந்து அதிகமான அளவு தங்கம் இங்கே வந்துச்சுன்னா பணமும் கடனும் என்ன செய்யுது? விரிவடைகின்றது. தங்கம் இங்கிருந்து நிறைய வெளிநாட்டுக்கு போச்சுன்னா
இங்குள்ள பணம் கடனும் சுருங்குகின்றது என்ற ஒரு பழமொழிக்கேற்ப அந்த விகித நிலைமையை பணக்கொள்கை நிர்ணயிக்கின்றது, பரிவர்த்தனை விகிதத்தை நிர்ணயிக்கின்றது. அடுத்து விலை நிலைத்தன்மை. விலை நிலைத்தன்மை ஏற்படுத்துதான் ரொம்ப முக்கியம். நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கு சென்றாலும் விலை ஒரே விலையாக இருக்க வேண்டும், நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடாது. அவ்வாறு இருப்பதுதான் விலை நிலைத்தன்மை இருக்க வேண்டும். அடிக்கடி விலை மாறினா மக்களிடம் அரசை பற்றிய நம்பிக்கைகள் குறைந்துவிடும். ஆகவே சொத்து பங்கீடு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே விலை தேக்கம் இருக்கக்கூடாது, விலை அதிகரித்தலும் இருக்கக்கூடாது, ஏன்னா விலை ரொம்ப ஏற்றம் இருக்கக்கூடாத அளவுக்கு நம்முடைய பணவியல் கொள்கை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து முழு வேலை வாய்ப்பு. எல்லா நாடுகளும் நாட்டில் முழு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று பாடுபடுகின்றன. முழு வேலை வாய்ப்புனா படித்தவர்கள் அனைவருக்குமே வேலை கேட்டு போறவங்களுக்கு பூரா வேலை கொடுக்கறது தான் முழு நிறை வேலை வாய்ப்பு. ஆனால் அது வளர்ச்சி பெற்ற நாடுகள் மட்டுமே சாத்தியம் அடைகின்றது. வளர்ந்து வரும் இந்தியா போன்ற நாடுகளிலும் வேலையின்மை அதிகமாக இருக்கின்றது. வேலை வாய்ப்பை கூட்டுவதற்காக நம்முடைய பணக்கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்த கொள்கை, பணவியல் கொள்கை குறிப்பிடுகின்றது. இது 1936 வெளியிட்ட வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்தினுடைய பொது கோட்பாடு என்ற கோட்பாட்டில் அவர் என்ன சொல்றாரு? இந்த கோட்பாட்டில் கீன்ஸ் என்ன சொல்லுறாருன்னா, நாட்டில் முழு வேலை வாய்ப்பை கொண்டு வர்றது முக்கியமான நோக்கமாக இருக்கணும் பணவியல் கொள்கை நோக்கம் என்று சொல்கின்றார். அடுத்து பொருளாதார வளர்ச்சி. நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும்னா வருவாய், செலவு போன்றவைகள் அதிகமாக இருக்க வேண்டும். மக்களிடம் பணத்தினுடைய பெர் கேபிட்டா இன்கம், தலாவித வருமானம் கூட வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அவ்வாறு பார்த்து கொள்ள வேண்டும் பணவியல் கொள்கை என்று கூறப்படுகின்றது. ஆகவே சேமிப்பும் முதலீடும் பராமரித்து நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று. அடுத்து செலுத்து நிலையில் சமநிலை. செலுத்து நிலை என்னன்னா, அதாவது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்றோம்களோ அதற்கான பணத்தை நாம் செலுத்து நிலை என்று பெயர். அதாவது அந்த செலுத்து நிலையில் சமநிலை இருக்க வேண்டும். நம்முடைய ஏற்றுமதியும் இறக்குமதியும் சமமாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் கூறப்படுகின்றது. அவ்வாறு இருப்பது மிகவும் கடினம் ஆகும். ஆகவே அதனை சமநிலை வைத்தால் தான் நல்லது என்று சொல்கின்றார்கள். வங்கித்துறையில் சமீப காலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது மின்னணு வங்கி சூழ்நிலை இருக்கின்றது. ஆன்லைன் பேங்கிங், இணைய வழி வங்கி, இன்டர்நெட் பேங்கிங், இதன் மூலமாக மிக எளிதான முறையில் தற்காலத்தில் பணங்கள் வேகமாக பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. ஆர்டிஎக்ஸ், நெஃப்ட் என்று பெயர். இங்கே நாம் ஒரு வங்கியில் கணக்கு வைத்துக்கொண்டு எந்தவித கட்டணம் இல்லாமல் மற்ற வங்கிகளுக்கு எவ்வளவு ரூபாய் வேண்டுமானாலும் அனுப்பலாம். அவ்வாறு செய்வதுதான் நெஃப்ட் என்று பெயர். இதன் மூலமாக பணம் காலையில் போட்டால் மதியத்துக்குள் ஒரு ஆளுக்கு எத்தனை லட்சம்னாலும் கிடைக்கின்றது. நெஃப்ட் பண்ணி விட்டுறலாம். மின்னஞ்சல் முறையில் நாம் பணத்தை அனுப்புதல். காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை 23 தொகுப்புகளாக பண பரிவர்த்தனை நாட்டில் நடைபெறுகின்றது. இது நெஃப்ட் முறை என்று கூறுகின்றோம். அடுத்து தானிய நிகழ்வு நேர பெருந்திரள் தீர்வுகள். இது காலை 9 மணி முதல் 4:30 மணி வரை சனிக்கிழமை 1:30 மணி வரை இது நடைபெறுகின்றது. இது நாம் தொழிற்சாலைகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. அடுத்து தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். நாம் வங்கிகளுக்கு சென்று வரிசையில் நின்று பணம் வாங்குவது மிகவும் தாமதமாகின்றது. அதற்காக இந்த நம்ம தானியங்கி பண ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் ஒவ்வொரு பகுதியிலும் சிறு கிராமங்களிலும் கூட தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. அதில் பணம் நிரப்பப்படுகின்றது. இந்த தானியங்கி பண இயந்திர முறை 1967 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏடிஎம், ஸ்மார்ட் கைபேசி, ஆப்பிள் பே, கூகுள் வாலெட் போன்ற பல்வேறு முறையில் பணம் வெளிநாடுக்கு அனுப்பப்படுகின்றது, உள்நாட்டிலும் அனுப்பப்படுகின்றது. பல்வேறு நம்முடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக பணம் எடுக்கப்படுகின்றது. தானியங்கி இயந்திரத்தில் நமக்கு சில எண்கள், ரகசிய எண்கள் கொடுக்கப்பட்டு அவற்றின் மூலம் பணத்தை எங்கு வேண்டுமானாலும், இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பணத்தையும் போடலாம். இந்த முறை கத்தார் தேசிய வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. புரியுதா? இந்தியாவில் பயோமெட்ரிக் முறையில் அறிந்து பணம் வழங்கும் முறைகள் கத்தாரிலும் இந்த ஏடிஎம் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பண பரிவர்த்தனை பல்வேறு வகையான சிக்கல், அதில் ஏற்படுகின்ற சிக்கல்களை இந்த ஏடிஎம் மிஷின்கள் நமக்கு எளிதாக்குகின்றன. அடுத்து பேடிஎம் என்பது
மின்னணு வர்த்தக பணம் வழங்கும் முறை. இது 2015 ரிசர்வ் வங்கி உரிமம் பெற்று தனியார் வங்கியால் இது நடத்தப்படுகின்றது. இவ்வங்கி விஜய் சர்மா கேல்கர் என்பவர் 51% பங்குகள் போட்டிருக்கார். 190 கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் 39% பங்குகள் போட்டிருக்காங்க. 10% துணை நிறுவனங்கள் போட்டு ஆரம்பித்த தனியார் நிறுவனம் தான் பேடிஎம் என்று பேர். அடுத்து பற்று அட்டை. பற்று அட்டைன்னா டெபிட் கார்டு, கடன் அட்டை. ஒருவர் வருமானத்தின் அடிப்படையில் வங்கிகள் கடன் அட்டைகளை தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்றது. அதை கொண்டு நாம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வரையும் நாம் நம்முடைய கணக்கில் பணம் வாங்கி நம்முடைய பொருட்கள் வாங்கி கொள்ளலாம். கடையில் சென்று நம்முடைய கணக்கு பணம் வரும் பொழுது அந்த பணத்திலிருந்து அந்த பணம் எடுத்துக்கொள்ளப்படும். இவ்வாறு இருப்பதுதான் பற்று அட்டை. கடன் அட்டையும் அதுதான். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு. வாடிக்கையாளர்கள் தன வங்கி கணக்கில் இருந்து பணத்தை எடுப்பதற்காக என இந்த டெபிட் கார்டு நமக்கு கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு என்பது கடன் அட்டை. நாம் இதன் மூலமாக பணத்தை வேணுங்கிற அளவுக்கு கடன் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பணத்தை மாதம் அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு தான். பற்று அட்டை, கடன் அட்டை. இதா பற்று அட்டை என்பது வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை தானியங்கி இயந்திரம் மூலம் எடுப்பது. இது நாம் தினசரி பணம் எடுக்கிறோம்ல, அவ்வாறு டெபிட் கார்டு மூலமாக நம்ம கணக்கில் இருந்தே பணம் எடுக்கப்படுகின்றது. அடுத்து கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஒரு ஆளுக்கு இத்தனை லட்சம் நீங்க வாங்கலாம், மாத சம்பளம் 10 லட்சம் ஒரு ஆளுக்கு இருக்குன்னு, அவர் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வருவதற்கு முன்னாலேயே வாங்கி கொள்ளலாம் பொருட்கள் என்று கொடுப்பதுதான் கிரெடிட் கார்டு. ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலம், கடன் அட்டை மூலம் நாம் எந்த கடைக்கு சென்றும் எந்த பொருளும் வாங்கி கொள்ளலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு 1ஆம் தேதி சம்பளம் வந்துட உடனே அந்த 5 லட்சம் ரூபாயும் பிடிச்சிருவாங்க. அப்படிதான் சம்பளத்திலிருந்து எடுத்துப்பாங்க. அவ்வாறு வருவதுதான் கிரெடிட் கார்டு. நாம் போட்டு வைத்திருக்கும் பணத்தை எடுப்பதுதான் டெபிட் கார்டு, பற்று அட்டை என்று பெயர். பற்று அட்டை என்பது நாம் வங்கி கணக்கில் போட்டு வைக்கின்ற பணத்தை எடுப்பது. அடுத்து கிரெடிட் கார்டு என்பது கடன் அட்டை. நாம் வருங்காலத்தில் பணம் வருவதை நம்பி இன்றே நமக்கு கடன் பொருளாக வாங்கி கொண்டு நம்முடைய பணம் வந்தவுடன் அதிலிருந்து எடுத்துக்கொள்வது கிரெடிட் கார்டு என்று பெயர். அடுத்து செயல்படாத சொத்துக்கள், சில நான் ஃபார்மிங் அசட்ஸ் போன்றவைகள் இருக்கின்றன. இவைகள் அரசால் நிர்வகிக்கப்படுகின்றன. வங்கி இணைப்புகள். மெர்ஜ் ஆஃப் பேங்க்ஸ் நாட்டில் நிறைய வங்கிகள் இருப்பதால் அவற்றை ஒன்றாக இணைப்பதற்காக மைய வங்கி 2017ஆம் ஆண்டு ஒரு குழுவை அமைத்து ஸ்டேட் பேங்க் வங்கியுடன் 5 இணை வங்கிகளை இணைப்பதற்கான சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேறியது. பாரத் மகிழா வங்கியும் இணைக்கப்பட்டு தற்பொழுது ஸ்டேட் வங்கியாக 2017 முதல் செயல்பட தொடங்கியது. 5 வங்கி ஒன்னா சேர்த்து. இந்த ஸ்டேட் வங்கி அது மாத்திரம் இல்ல, உலகத்தில் உள்ள பல வங்கிகள் இந்த இணைப்பில் உலகில் உள்ள முதல் 50 வங்கிகள் பட்டியலில் பாரத் ஸ்டேட் வங்கியும் இடம்பெற்றது. பைக்கனாட் ஸ்டேட் வங்கி, ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, மைசூர் ஸ்டேட் வங்கி, பாட்டியாலா ஸ்டேட் வங்கி மற்றும் திருவாங்கூர் ஸ்டேட் வங்கி ஆகியவைகள் இணைத்து இந்த ஒரே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று பெயரிடப்பட்டன. அடுத்து இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்தூர் ஸ்டேட் வங்கி, சௌராஷ்டிரா ஸ்டேட் வங்கி போன்றவைகள் இருந்தன. அவைகளும் இணைக்கப்பட்டன. தற்பொழுது இந்த வங்கியின் மொத்த வாடிக்கையாளர் 37 கோடி பேர் இருக்காங்க. கிளைகள் 24,000 கிளைகள் இந்தியா முழுவதும் இருக்கின்றது. தானியங்கி பணம் இயந்திரங்கள் 60,000 இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியா முழுவதும். இது பணச்சந்தை, மணி மார்க்கெட்டில் அதிக நீர்மைத்தன்மை கொண்ட குறுகிய கால நிதி கருவிகளை கையாளும் சந்தை தான் பணச்சந்தை என்று பெயர். அவற்றை டக்குன்னு வாங்கி விற்பாங்க. ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் இந்த பணச்சந்தையில். வைப்புகளை பெறுதல், மாற்றுச்சீட்டுகள், மறுவாங்க ஒப்பந்தம், கருவூல உறுதிச்சீட்டு, அந்நிய செலவாணிகள் போன்றவைகள் இது இந்த பணச்சந்தையில் புழங்கி வருகின்றது. புரியுதா? இதை கட்டுப்படுத்துவது ரிசர்வ் வங்கி, வணிக வங்கிகள், மேம்பாட்டு வங்கிகள், வட்டார வங்கிகள், வெளிநாட்டு வங்கிகள், இதர அமைப்பு சாரா நிதி நிறுவனங்கள் போன்றவைகள் இந்த பணச்சந்தையில் ஈடுபட்டு பல்வேறு வகையான பண நடவடிக்கைகளை செய்கின்றன. அடுத்து மூலதன சந்தை, கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தை என்பது நீண்டகால நிதி கருவிகளை வாணிபம் செய்யும் சந்தை தான் மூலதன சந்தை என்ற பெயர். இது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதற்காக இந்த சந்தை ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
இதை வழங்குவது பல்வேறு வகையான நிதி நிறுவனங்கள், வங்கிகள், முதலீட்டு நிறுவனங்கள், பங்குச் சந்தைகள், தொழில் நிறுவனங்கள் போன்றவர்கள் உறுப்பினராக இருக்கின்றன. அவற்றிலிருந்து நீண்டகால கடன்களை பெறுகின்றது. அடுத்து பண மதிப்பு நீக்கம். பண மதிப்பு நீக்கம்னா நாட்டில் பணவீக்கம் அதிகமாக இருப்பதால் சட்டபூர்வமான பணத்தை சில பணங்களை தடை செய்வதுதான் பண மதிப்பு நீக்கம் என்று. இந்தியாவில் 2016 ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் மதிப்பிலான காகித பணமாக மதிப்பு நீக்கப்பட்டதாக அறிவித்தார். இவ்வாறு நீக்கப்பட்ட மொத்த பணத்தின் மதிப்பு 99% இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வந்துருச்சு. இதா அவ்வாறு பணம் நீக்கப்பட்டதுல இது எது செய்யறாங்கன்னா, இவ்வாறு பண மதிப்பு நீக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா, கருப்பு பணத்தை ஒழிப்பது. மக்கள் கட்டுக்கிட்டா அடுக்கி வச்சிருக்காங்க லாபத்தை, பெரிய முதலாளிகள். இவ்வாறு பண மதிப்பு நீக்குவதால் அவர் செல்லா காசாயிரும். அது பூரா பேங்கில் கொடுத்து மாற்றுவாங்க, அதுக்கு டாக்ஸ் போட்டு பிடிச்சிக்கலாம்ன்றதுக்காக. அடுத்து லஞ்சத்தை தடுப்பது, தீவிரவாதத்திற்கு பணம் செல்வதை தடுப்பது, கள்ளப்பணத்தினை தடுப்பது ஆகியவற்றிற்காக இந்த பண மதிப்பு நீக்கம் செய்யப்பட்டது. இதன் மூலமாக ஒரு இடத்தில் பணம் முடங்காமல் பார்த்து கொள்கின்றது அரசு. ஆகவே பணம் முழுவதும் ஒரு இடத்தில் முழங்காமல் மக்கள் கையில் பிறண்டு கொண்டே இருந்தால்தான் நாடு முன்னேறும் என்பதற்காக இந்த பண மதிப்பு நீக்க கொள்கையை மத்திய அரசு பின்பற்றியது. ஆகவே இத்துடன் இந்த பாடம் முடிகின்றது. மாணவிகள் அனைவரும் சிறப்பாக கற்று இந்த பாடம் மிகவும் எளிமையான பாடம். தேர்வில் வரும் கேள்விகளை சிறப்பாக எழுதி நிறைய மதிப்பெண் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வெங்கடேசன் ஆசிரியரின் அன்பான வணக்கங்கள். மாணவர்களே,